இன்னைக்கு காலகட்டத்தில் 20 வயசுல ஆரோக்கியமா வாழ்றதுன்றது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. 60 வயசுக்கு அப்புறம் வாழ்றதே பெரிய சவாலான விஷயமா இருக்கு. ஆனா தன்னுடைய 94 வயசுலையும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் டீச்சர் பத்மாவதி கிட்ட தான் அவங்களோட ஆரோக்கியத்தோட சீக்ரெட் பத்தி கேட்க போறோம். அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட பாட்டி தான். வாங்க கேட்கலாம். உங்க ஆரோக்கியத்தோட சீக்ரெட் என்னன்னு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லுங்க. நான் தினந்தோறும் காலையில் சீக்கிரம் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சிட்டு குளிப்பேன். குளிச்சுட்டு கடவுளை தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணிவிட்டு 8 மணிக்கெல்லாம் காலை உணவு சாப்பிட்ருவேன். திரும்ப மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன். ராத்திரி இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8:30 9 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். முக்கியமாக நான் எப்போ பார்த்தாலும் வெந்நீரில் தான் குளிப்பேன், வெந்நீர் தான் குடிப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃபோனை நான் தொட்டதே இல்லை, செல்ஃபோனில் பேசுனதே இல்லை. இந்த காலகட்டத்தில் எல்லார் கையில் பார்த்தாலும் செல்ஃபோன் தான் இருக்குது. நான் செல்ஃபோனை தொடரதே இல்லை. என்னுடைய ஆரோக்கியத்திற்கு அதுதான் முக்கிய காரணம். கவலைகளையும் நினைக்கிறது இல்லை, கடவுளை தியானம் பண்ண மறக்கிறது இல்லை. சூப்பர். செருப்பார் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, செல்ஃபோனை தொடமாட்டோம் அப்படின்னு. நாமளும் அந்த செல்ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதையே ஒரு செல்ஃபோன் மூலியமாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. பட் அவங்க சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்றத கடைப்பிடிக்கணும். சுடுதண்ணி தான் குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சுடுதண்ணி தான், நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சுடுதண்ணி தான் குடிப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருக்கும்.